குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/5/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:57. திதி இன்று மாலை 4:49 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இரவு 7:26 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. நாம யோகம் பிற்பகல் 1:03 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் மாலை 4:49 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:56 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 7:26 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய தினம் மே தினம், தொழிலாளர்கள் தினம். உலகமெங்கும் உள்ள தொழிலாளர்களுக்கு கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சுக்கிர பகவானும் புத பகவானும், திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் உள்ளார். இன்றைய தினம் வியாழக்கிழமை, குபேரனுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், வியாழக்கிழமையில மாலை வேளையில ஒரு பூஜையை செய்ய சொல்லியிருக்க. அந்த பூஜையை செய்யுங்க, நிச்சயமாக பணவரவு நன்றாக இருக்கும். இன்னைக்கு ஒரு தோஷம். இப்போ நிறைய பேருக்கு களத்திரஸ்தானம் 7ஆம் வீட்டில் நிறைய பேருக்கு திருமணத்துல நிறைய தடை இருக்கும். அந்த திருமணத்துல தடை அப்படின்னு சொல்லும் போது என்ன தடை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 7ஆம் வீட்டுல சனி பகவான் இருப்பார், ராகு பகவான் இருப்பாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அங்காரகன் இருக்கும், சுக்கிரன் இருக்கும். இதெல்லாம் இருந்தா கூட சூரியன் 7ஆம் வீட்டுல இருக்கிறது இது நல்லது கிடையாது. ஏன் நல்லது கிடையாதுன்னா, சூரிய தோஷம் அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடம் என்பது களத்திரம். மனைவி, ஆணா இருந்தால் மனைவி, பெண்ணா இருந்தால் கணவன், அந்த மாதிரி. அப்போ 7ல சூரியன் இருக்கும்போது திருமணம் நடந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க. ஒரு 3 மாசம் 2 மாசத்திலேயே பிரிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி அந்த தோஷத்தை கொடுக்கும். சரி, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சூரிய தோஷத்திற்கான பரிகாரமும் மந்திரமும். அதாவது நாகதோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சூரிய தோஷம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷமே சூரிய தோஷம். சூரியன் தோஷம் செய்வாரா? என்ன தோஷம் செய்வார்? அத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூரியனை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். சூரியனுக்கு சமுஜை, பிரபை, ரைவதை என 3 மனைவிமார்கள் உண்டு. இதுல முதல் மனைவி பட்டத்து இளவரசி. அவளுக்கு வைவசுதமனு, யமன் 2 பிள்ளைகள். யமுனை என்ற பெண்ணும்
பிறந்திருந்த வேளையில் சூரியனுடைய வெப்பத்தையும் உஷ்ணத்தையும் தாங்க இயலாத சமுஜை அங்கிருந்து பிரிந்து செல்ல முடிவு செய்தார். இதனால பின்னால் சூரியனால் தொல்லை வரக்கூடாது என்ற காரணத்தால் நமது அதாவது நிழலையே ஒரு பெண்ணாக உருவமாக்கி அங்க விட்டு பிரிந்து சென்றார். அந்த பெண் உருவம்தான் சாயாதேவி என்ற பெயரில் சூரியனோடு வாழ்ந்து வந்தார். வெப்ப கிரகமான சூரியன் யாருடைய ஜாதகத்தில் 7ல் களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரை விட்டு அவர் மனைவி பிரிந்து சென்று விடுவாள் என்ன இது சொல்லப்படுகிறது. பாவகிரகமான வெப்ப கிரகமான சூரியன் 7ல் அமர்ந்தால் திருமண தடையும் திருமணமாகாத நிலையும் திருமணமானால் மனைவி பிரிந்து விடுவது அல்லது இழந்து விடுவது என களத்திர தோஷம் உண்டாகிறது. சூரியன் 7ல் இருப்பது மட்டுமல்லாமல் 7ஆம் அதிபதியோடு இணைந்தாலும் பார்த்தாலும் சுக்கிரனோடு இணைந்தாலும் பார்த்தாலும் கூட சூரிய தோஷத்தை உண்டு பண்ணும். இல்லற வாழ்வில் பெரும் பாதிப்பை இது தந்துவிடுகிறது. ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியன் 2-7ல் இருந்தால் களத்திர தோஷம், பெண் ஜாதகத்தில் 8ல் இருந்தால் மாங்கல்ய தோஷம் உண்டாகிறது. இப்படி தோஷமுள்ள ஜாதகங்களை இது போல அமைப்புள்ள ஜாதகத்தோடு இணைக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 7ல சூரியன் ஆணுக்கு 2லே இருந்தா பெண்ணுக்கு 8ல இருந்தால் 2ஐயும் ஒன்னா சேர்க்கலாம். அதே போல தனுசு லக்னத்துக்கும் தனுசு ராசிக்கும் சூரிய தோஷம் கிடையாது. சூரிய தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னா தனுசு லக்னமா இருந்தாலும் தனுசு ராசியா இருந்தாலும் பாக்யாதிபதி சிம்ம ராசியாக வருவதால் அந்த ராசி அதிபதி சூரியனாக இருப்பதால் இந்த தனுசு லக்னத்திற்கு 7ல் சூரியன் சுக்கிரனோடு இணைந்தால் தோஷம் செய்து விடுவார். சூரியன் மட்டும் இருந்தால் தோஷம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சில பேர் தோஷம் சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை தள்ளிடுவாங்க. 9ஆம் இடமான சிம்ம ராசி அதிபதி சூரியன் பாக்யாதிபதி ஆவதால் தோஷமில்லை. ஆனா தனுசு லக்னத்திற்கு சூரியன் சுக்கிரன் ஆகாத கிரகம் இல்லையா? அப்போ 7ல சூரியனோட சுக்கிரன் இணைந்தால் இது தோஷம். தந்தையை அவரின் வயதான காலத்தில் சரியாக பராமரிக்காதவர்களுக்கும் சூரிய தோஷம் ஏற்படும். சூரிய தோஷம் ஏற்பட்ட நபர்களுக்கு உடல் அடிக்கடி நோய்வாய்ப்படும். கண் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். கம்பீரம் இருக்காது. தங்களின் தகுதிக்கு கீழான பணிகளை செய்யும் நிலை இவர்களுக்கு ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பெறுவதில் தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படும். சூரிய தோஷம் நீங்கி சூரியனின் நற்பலன்களை பெறுவதற்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. அதே போல ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நவக்கிரகங்களில் சூரிய தேவரையும் வணங்கி அந்த கோவிலில் அல்லது கோவிலுக்கு அருகிலே அரசமரம் இருந்தால் அந்த அரச மரத்திற்கு உங்கள் கைகளால் நீரூற்றி வந்தால் நன்மைகள் நடக்கும். இதற்கு பாத்தீங்கன்னா யந்திரம் இருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். வாங்கி வச்சு அந்த யந்திரத்திற்கு பூஜை அதாவது திருமணம் ஆகாதவர்கள், அப்படியே திருமணம் ஆகி மனைவி பிரிந்தவர்களும் இதை செய்யலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அந்த யந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதை வைத்து அதுக்கு கோதுமையிலான உணவு பண்டங்களை இல்லை ஏதாவது இனிப்பு வச்சுட்டு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்து வந்தால் தோஷத்தின் விளைவுகளை தவிர்க்கலாம். ராமாயணத்துல ராவண யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த போது இருவரும் சமபலம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இல்லையா? கடும் யுத்தத்தில் ஈடுபட்டார்கள் இல்லையா? அப்போ ராமன் எவ்வளவோ முயன்றும் ராவணனை கொல்ல முடியாமல் தடுமாறுகிறார். ஏன்?
இந்த ராவணனை கொல்வதற்கு என்ன வழி என்று தெரியாமல் தவித்த போதுதான் அகத்தியர் அவர் முன்றே தோன்றி ஒரு உபாயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ராமனின் முன் நின்றவாறு ஆதித்ய ஹிருதயம் எனும் மந்திரத்தை உபதேசிக்கிறார். சூரியனை குறித்த இந்த ஆதித்ய ஹிருதயம் துதி விசேஷ மந்திரங்கள் அடங்கியது. அதனால இது தினந்தோறும் சொல்ல முடியலனாலும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் வரும்போது இந்த ஆதித்ய இருதத்தை யார் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அதீதமான சக்தி கிடைக்கும். அதே போல தந்தையால் ஏற்பட்ட தோஷங்களும் சூரியனா தந்தை, சூரியனால் ஏற்பட்ட இந்த தோஷத்தையும் இது போக்கும். அந்த எந்திரம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அப்போது இந்த எந்திரத்தை வைத்து பூஜை செய்த பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இதை செய்யலாம். செய்யும் போது உங்களுக்கு தோஷங்கள்லாம் விலகி விரைவில் திருமணம் நடக்கும். 7 சூரியன் இருப்பவர்கள், 2-7 சூரியன் இருந்தால் திருமண தடை ஏற்படும். 35 வயசு இல்ல 40 வயசு ஆனாலும் திருமணம் நடக்காது. புரியுதுங்களா? அதனால இந்த ஆயிரக்கணக்கான 31 பானங்களில் ராவணனை ராமன் முழுவதுமாக கொன்றார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ராவணனை ராமன் இறுதியில் 31வது பானங்களை கொண்டு அழித்ததற்கு ஆதித்ய ஹிருதயம் அளித்த ஆற்றலும் புத்தியும் தான். அதனால இந்த ஆதித்ய இருதயத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில ஜாதகத்துல 2-7 சூரியன் இருக்கும்போது திருமண தடை அதீதமா ஏற்படும். அப்படி மீறி திருமணம் ஆனால் மனைவி பிரிந்து சென்று விடுவார். இது நிறைய நான் பார்த்திருக்கேன், நிறைய நான் இதை சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த தோஷம்லாம் போக்கணுன்றதுக்காக செய்வாங்க. அதனால உங்க ஜாதகத்துல யார் 35 வயசு 40 வயசுக்கும் திருமணம் நடக்கலையோ, இப்போ 7 சுக்கிரன் இருந்தா அது கூட கல்யாணம் ஆயிடும். சுக்கிர தோஷம்லாம் விலகிடும். இப்போ ராகு, கேது, சனி, செவ்வாய், 7 செவ்வாய் இருந்தா சிறப்பு. அந்த மாதிரி உள்ள பெண்ணையும் ஆணையும் கல்யாணம் பண்ணா சொத்து சுகம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் தோஷம் கிடையாது. ஆனா சூரியனால் ஏற்படுற தோஷம்தான் ரொம்ப ரொம்ப விளைவுகளை கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால ஆதித்ய ஹிருதயம் படிங்க. இந்த எந்திரம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், இதெல்லாம் கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அது செய்யும் போது விரைவில் திருமணம் நடக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. எவ்வளோ பேர் 35 வயசு 40 வயசு இப்படியெல்லாம் திருமணம் ஆகாம எவ்வளவோ ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அதுவும் இன்றைய காலகட்டத்துல இப்படிலாம் இருக்கா அப்படின்றதே யோசிக்க தோணுது. அதனால திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த சூரியன் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சில நட்சத்திரங்கள் உத்திரம், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் அது தோஷம்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல அந்த ஒரு கிரகம் நின்றாலும் அது தோஷம்தான். அது சூரியனுடைய நட்சத்திரம் தானே. அதனால யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இந்த தடை ஏற்படுகின்றதோ அவருடைய ஜாதகத்தை பார்த்து இந்த தோஷம் இருந்தால் இதற்கு உண்டான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் விலகும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் தெளிவு ஏற்படும். புதிய செயல்கள்ல கவனம் தேவை. உங்களுடைய எதிர்பார்ப்புகளால் இருந்து வந்த தடை தாமதங்களாம் விலகும். திடீர் வரவுகள் மூலம் மேன்மை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல மாற்றங்கள் அதிகரிக்கும். கணவராக இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் பற்றிய புரிதல் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் சுபம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்கார புரிதெல்லாம் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதில் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் ஏற்படும். உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். புதுவிதமான உணவுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். கண் பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் விலகும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3வது நசுநிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சூழ்நிலை அறிந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. சூழ்நிலை அறிந்து நீங்க அதை வெளிப்படுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தேவையற்றதை பேசாதீங்க, தேவையானதை பேசுங்க. சிந்தனைகள்ல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். அதே மாதிரி தன வரவு கிடைப்பதில் இன்றைய தினம் தாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும். கவனமா இருங்க, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க. வேலை ஆட்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடத்தில் பொறுமை தேவை. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நினைத்த வேளையில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வண்டி வாகனம் சார்ந்த பயணத்தில் பொறுமை தேவை. மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ளுங்கள். ரொம்ப நேரம் கண் விழிப்பதெல்லாம் தவிர்த்துருங்க. வியாபாரத்துல சகிப்புத்தன்மையோடு செயல்பட வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள், லாபங்கள் நிறைந்த நாள். சகோதரர்களா அனுகூலம் இன்னைக்கு கிடைக்கும். சுபகாரியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்துல சில சலுகைகளால் ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறுதூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வங்கள்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி எழுத்துத்துறை, கலைத்துறை, சினிமா துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான ஒரு சூழல் அமையும். புதுவிதமான அணிகலன்கள், அதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம்.
இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் அசு நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய பாதை புலப்படுகின்ற ஒரு தருணம். அதாவது இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சவங்கள துளாராசியும் ஒன்று. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வழி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். ஞாபக சக்தி பெருகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். முக்கிய முடிவுகள்ல பொறுமை தேவை. முக்கிய முடிவு எடுக்கணும்னா பொறுமையோட யோசிச்சு எடுங்க. நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழக்கூடிய ஒரு தன்மை. எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உழைப்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை. அதிசய எண் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் மன அமைதி குறையும். காப்பீடு துறைகள்ல ஆதாயம் ஏற்படும். பயணங்களால் அலைச்சலும் மாற்றமும் ஏற்படும். மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்கள்ல சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய செயல்பாட்டுல சின்ன சின்ன தாமதங்கள் தடைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி தேவையற்ற விஷயத்துக்குள் போகாதீங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் அமைதியோட எதை செய்தாலும் சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதிசய வடமேற்கு திசை. அதிசய எண் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனதில் ஒரு தன்னம்பிக்கை, அதே போல சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு உதவ வேண்டும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறையும். மாணவர்களுக்கு மனதிற்கு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் மிகவும் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். தொழில் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். அதன் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். ரொம்ப நாளா நீங்க நினைத்திருந்த எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு நாள். அதே போல சில நுணுக்கமான விஷயத்தை கூட இன்னைக்கு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள்
நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வரவுக்கு ஏற்ப செலவுகள் இன்னைக்கு இருக்கும். அரசு வழி செயல்கள்ல ரொம்ப ரொம்ப பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். உங்களுடைய புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் சம்பந்தமான பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். இலக்கிய பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். குடும்பத்தினரின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணமாக இருக்கு. இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சின்ன விஷயத்தை கூட ஒரு நுணுக்கமா புரிந்து அதை இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே போல ஆலய திருப்பணிகள்ல அந்த விஷயத்துல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வித்தியாசமான கற்பனைகள்லாம் மனதில் அதிகரிக்கும். இன்னைக்கு குழப்பங்கள்லாம் விலகும். நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். அதே மாதிரி ஒரு வார்த்தை பேசும்போது நிதானத்தோட பேசணும். ஏன்னா சூரியன் 2ல இருந்தால் வார்த்தை சூடா பறக்கும். அதனால அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6ல ராகு வந்திருக்கு, சிறப்பா இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க. வருவாய் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல வருவாயெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.